Sarawin Samayal. இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல வீட்லயே சிக்கன் 65 செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க சேனலுக்குள்ள போலாம். Sarawin Samayalக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிக்கன் 65க்கு தேவையான பொருட்கள். சிக்கனை வந்து 1/2 கிலோ வந்து குட்டி குட்டி துண்டா கட் பண்ணி வாங்கியிருக்கேங்க. அதை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை தூள் தூளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் கடையில் வந்து வாங்கியிருக்கேங்க. சிக்கன் சில்லி பவுட்ரு நான் வாங்கியிருக்கேன். 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க. இது சில்லி வரமிளகாய் தூள் அது 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு. பாருங்கள், சிக்கனை பாருங்கள், நான் குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி நான் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இது கூட வந்து ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா சிக்கனோட நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விட்டுட்டோங்க. இது கூட வந்து நம்ம சிக்கன் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம். அப்படி 50 கிராமையும் போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. நல்லா பரட்டிட்டுங்க. இப்போ இது கூட வந்து எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன் நான் போட்டுக்கோங்க. காரம் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா குட்டீஸ் நிறைய இது விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ரொம்ப காரமாக இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சிக்கனில் பிடிக்கிற மாதிரி இந்த பொடியெல்லாம் நல்லா கலக்கிட்டுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஒரு சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் நான் போடுறேங்க. போதுங்க. உப்பு அளவாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா பொடியிலையும் நம்ம கடையில் வாங்கின பொடினால சிக்கன் பொடி அதில் இருக்குங்க. அதனால் நம்ம அளவாகவே போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்துட்டு வேணால் பத்தலைன்னா நீங்கள் வேணால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டேன்னு இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 2 3 போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோன்னா ரொம்ப ட்ரையாக மாதிரி இருக்கும். நம்ம ட்ரை ஆகிற மாதிரி பொசிஷன் வரைச்ச கொஞ்சமாக இது கூட வந்து ஆயில் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பரட்டிக்கோங்க. ஆயில் விட்டிங்கன்னா நல்லா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்லாயிருக்கும் உங்களுக்கு பொரிச்சு எடுக்கிறப்போ. பாருங்கள், எனக்கு கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. ஆயில் விட்டேன்னா ட்ரையாக இருந்தது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை எள்ளு இது 2 போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற விட்டுறலாம். ஒரு கேப் போட்டு மூடி இது நல்லா ஊற விட்டுங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சிக்கன் ஊறி வந்துருக்கு. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து கடைசியாக நாம் வந்து லெமன் ஒரு 1/4 நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஏன்னா லெமனை கடைசியாக புளியறனா அப்போ தான் அந்த சாறு வந்து சிக்கனோட நல்லா பிடிக்குங்க.
நல்லா காரம், புளிப்பு, உப்பு இது 3 கலந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்கு தான் கடைசியாக புளியறது. நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது நம்ம கலக்கி வச்சுருக்க சிக்கனை போட்டு விடலாம். பார்த்து மெதுவாக போடுங்க, கையில் பற்ற பொடிச்சுடு. நல்லா வேகட்டுங்க. ஒரு பேர் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நல்லா அந்த கோல்டன் மெரூன் கலரில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுருங்க. பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த பொசிஷனை வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சுவையான டேஸ்டான சிக்கன் 65 ரெடிங்க. இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.